சில்வர் பார் தான் வாங்கணும்னு பிளான் வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 136. கொஞ்சம் நாளாகவே வெயிட் பண்ணி எப்போ இறங்கும், கொஞ்சம் இறங்கினதும் வாங்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது இறங்குற மாதிரி இல்லை. ஜிஆர்டிலையும் நான் கால் பண்ணி கேட்டேன். பட் அவங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு பர் கிராம் வந்து முன்னாடி 1.75 அப்படின்னு வேஸ்டேஜ் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 ரன் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. போய் நெகோஷியேட் பண்ணால் திரும்பி 1.75க்கு கொடுப்பாங்க. பட் முன்னாடி வந்து 1.75ன்னு சொல்லி 1.25 கொடுத்துருந்தாங்க. இப்போ 2.5ன்னு சொல்லி 1.75 கொடுப்பாங்க. பட் சரி, அதனால ட்ரை பண்ணி பார்ப்போமே நம்ம வந்து அமேசானில் வந்து என்ன ரேட் விற்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா 136 தான். அதுக்கு ஒரு டூ ருபீஸ் ஆட் பண்ணிக்கோங்க வேஸ்டேஜில். ஸோ மினிமம் வேஸ்டேஜே நான் சொல்கிறேன். 2 ஆட் பண்ணிங்கனாலே 138 வரும். அதுக்கப்புறம் அதில் 3% நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னா அதே உங்களுக்கு வந்து 141 கிட்ட வந்துடும். ஸோ ஒரு 100 கிராம் வாங்கினோன்னா 14,000க்கு மேலே தான் போகும். 14,100 அந்த மாதிரி தான் போகும். ஸோ இதுதான் பார்த்தேன் நான். சில்வர் 100 கிராம் பார்னு ஆஸ் யூஷுவல் வந்து அமேசானில் போட்டு பார்த்தேன். யூஸ்வலாகவே பிஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ 13,882. ஸோ நம்ம வந்து ஜிஆர்டியோட வாங்குறதோட இது கம்மியாக தான் இருந்தது. வெளியில் இருக்கிறதோடையே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சரி, இந்த மாதிரி ஒன்று வாங்கி பார்ப்போமே அப்படின்னு இன்றைக்கி பிளான் போட்டேன். இன்னும் கால்குலேட் பண்ணலை. 16,740 ஒவ்வொன்றும் போட்டு பாருங்கள். 120 கிராம்ஸ் இது பார்த்தீங்கன்னா 100 + 20 கிராம் 16,740. டிவைட் பண்ணி பர் கிராம் எது வந்து உங்களுக்கு கம்மியாக தோணுதோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் சஜஷன். சேஃபாக தான் இருக்கும். இங்கே வாங்கியிருந்தது நான் வாங்கியிருக்கேன். பட் என்னென்னா இங்கே ரீசேல் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். பிஆர்பிஎல்ல நீங்கள் அங்கே சைட்டில் போய் இது பண்ணணும். பட் ஜிஆர்டியில் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. ஜிஆர்டி ஆர் எனி அதர் ஷாப், லலிதா ஜுவல்லரியோ ஜிஆர்டியோ, நான் லலிதாவில் வாங்கினது கிடையாது, எனக்கு தெரியாது. முன்னாடி தான் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் முன்னாடி தான் நான் வாங்கியிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். 694 ருபீஸ் ஆஃப் அப்படின்னு. அப்போ 13,200 கிட்ட வருங்க. அது 13,180 அந்த மாதிரி வரும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1,000 ருபீஸ் கிட்ட சேவ் ஆகும் உங்களுக்கு. 14,100க்கு பதிலாக 13,100 அந்த மாதிரி வரும். ஸோ 1,000 ருபீஸ் கிட்ட சேவ் ஆகிறது இதில் பண்ணிங்கன்னா. தட் இஸ் அமேசான் ஐசிஐசிஐ கார்டு இருந்தால். வேறு ஒரு கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேஷ்பேக் வரும். பட் இந்த ஆஃபரோட யூஸ்வலாக அந்த கிரேட் இண்டியன் சேல் அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போடறச்சு உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஆஃபர்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் யூ கேன் கீப் வாட்சிங் திஸ் சைட். உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருக்கிறச்சே அப்போது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் அந்த மாதிரி எதுவும் போடல. ஃபெஸ்டிவல் ஆஃபரோடு இருக்கிறச்சே இன்னும் பெட்டராக இருக்கும்.